பல வருடங்களாக தொடர்ந்து நடந்த ஜீவனாம்ச வழக்குல ஜீவனாம்ச பணம் மொத்தத்தையும் ஒரே தடவையா கணவர்கிட்ட வாங்கி கொடுக்கறது சரியா தவறா? ராகேஷ் சர்மா வர்சஸ் மஞ்சு தேவி, ராஜஸ்தான் ஹைகோர்ட்டு, மே மாதம் 12ஆம் தேதி 2026 லேட்டஸ்ட் ஜட்மெண்ட் இது. மனைவி டொமஸ்டிக் வயலன்ஸ் வழக்கில் மனு தாக்கல் செஞ்சு ரெசிடென்ஸ், மெயின்டெனன்ஸ், காம்பன்சேஷன் இது மூணும் கேட்குறாங்க. வழக்கு விசாரிச்சுட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, மனைவிக்கு மாதம் 20,000 ரூபாய் அரியர்ஸ் கொடுக்க சொல்லுது. எப்போ? ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபைலிங் அப்ளிகேஷன். அதுலேருந்து 20,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ், 5,000 ரூபாய் ரெசிடென்ஸ் ஆர்டருக்கும் 2 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷனாக கொடுக்க சொல்லுது. இதனால பாதிக்கப்பட்ட கணவர் என்ன பண்றாரு? ராஜஸ்தான் ஹைகோர்ட்டுக்கு மேல்முறையீட்டுக்கு போறாரு. மேல்முறையீட்டில் மாதம் 10,000 ரூபாய் கொடுத்தா போதும்னு அதை குறைக்கிறாங்க. எப்போ? அவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற நாள் வரைக்கும் மாதம் 10,000 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது கணவனுக்கு ஒரு சுமையா இருக்கக்கூடாது. கணவனுக்கு அது தண்டனையும் கிடையாது, இது மணி ரெக்கவரி சூட்டும் கிடையாது. 10-12 வருஷம் நடந்த ஜீவனாம்சத்தை ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு மேல அவர் கொடுக்கணும். அவ்வளவு பணத்துக்கு அவரால் எங்க போவாரு? அவருக்கு கவர்மெண்ட் வேலையும் இப்பதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவனாம்ச தொகையை ட்ரையல் நடந்த தேதியிலிருந்து ஆர்டரான தேதி வரைக்கும் மாதம் 20,000 ரூபாய் கொடுக்க சொல்லி உத்தரவிடுது. 2 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லியிருந்தையும் தள்ளுபடி செஞ்சு விடுகிறது ராஜஸ்தான் உயர் நீதிமன்றம். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம், வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.